ஆப்ரஹாம், டெல்லி போராட்டம், ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் என்பது அந்த இளைய தலைமுறை ஜென்சி இளைய தலைமுறையின் போராட்டம் என்பது உலக அளவிலே தற்போது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய போராட்டமாக இருக்கு. வெறும் போராட்டம் மட்டுமல்ல, அங்கு மனிதநேயம் காவிரி கங்கையை விட அதிக அளவில் பாய்ந்தோடியது என்றால் கூட தவறில்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் அங்கு தன்னெழுச்சியாக போராடுகின்றவர்களுக்கு ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த செலவிலே மாணவ மாணவியர், இளம் தலைமுறையினர் அந்த பிஸ்கெட்டுகள் தங்களால் என்ன முடியுமோ அதை வழங்கிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இளைஞர்கள் என்றால் அந்த இடத்தை நாசம் செய்து விடுவார்கள் என்ற பேச்சுக்கு மறுபெயராக பாருங்கள், அந்த பெண்மணி தானாக வந்து சுத்தம் செய்கிறார். அந்த இடத்திலே குப்பை எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக சுத்தம் செய்கின்ற காட்சிகள். இது போன்ற ஒருவர் அல்ல, ஒவ்வொரு குழுக்களாக அந்தந்த இடங்களில் அவரவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள். அவரவர் சொந்த வீட்டிலிருந்து பழங்கள், வாட்டர் பாட்டில்கள், மேகி கூட எடுத்து வந்திருக்கிறாங்க. மேகி போன்ற நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும் அல்லவா, அதை போன்றதையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவரவரால் என்ன முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஏதோ ஜென்சி என்றால் வருவார்கள், விளையாடுவார்கள், கத்துவார்கள், சத்தம் போட்டு கோஷம் போட்டு அந்த இடத்தை நாசம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் போய் ஜென்சி தலைமுறை என்றால் தங்கம் சார் தங்கம் என்பார்கள். அது போன்று தன்னுடைய மனித நேயத்தை காட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய குரலுக்காக, தங்களுடைய எதிர்காலத்திற்காக, சந்ததிகளின் எதிர்காலத்திற்காக அந்த இளைய தலைமுறையின் ஒன்று சேர்ந்து தற்போது கிட்டத்தட்ட அந்த வெற்றி கோட்டின் அருகே வந்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய லட்சியம் வென்றெடுக்கக்கூடிய காலத்தை அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று தற்போது எல்லோருமே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக போலீசாரின் அடிக்கும் சரி, போலீசாரின் அந்த பெல்லட் குண்டுகளுக்கும் சரி, கண்ணீர் புகை குண்டுகளுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஓரிடத்தில் நின்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனை இளைய தலைமுறையை தங்கம் என்று வைரம் என்று சொன்னாலும் தவறில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதுவும் தங்களை அடித்த போலீஸ்காரர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற அந்த மாண்பெல்லாம் சாதாரணமாக எல்லோருக்கும் வந்து விடாது. எனவே அந்த வகையில் அதே போன்று சாதி, மதம், இனம், அனைத்து வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் ஒன்றே என்ற எண்ணத்துடன் இளைய தலைமுறை, மாணவர் சமுதாயம், இளைய சமுதாயம் என்ற ஒரே எண்ணத்துடன் நாங்கள் தான் உண்மையான இந்தியா என்பதை பறைசாற்றும் வகையிலே, இந்தியாவின் எதிர்காலம் வலுவாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டும் வகையிலே தற்போது ஆணித்தரமாக ஒரு செய்தியை இந்த போராட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மட்டுமல்ல உலகிற்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த இளம் தலைமுறை ஜென்சி, இந்தியாவின் ஜென்சி தலைமுறையினர் என்றால் மாற்று கருத்து இல்லை என்றே சொல்லலாம். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.